ஒரு இளைஞன் நல்லா படிச்சிருக்கான், ஆனால் அவனுக்கு வேலை கிடைக்கல. அதனால அவன் என்ன பண்ணான், இந்த பிணங்களெல்லாம் தூக்கின்னு போய் அடக்கம் பண்ணுற அந்த வேலையை அதில் சேர்ந்துட்டான். ஒரு பணத்தை அடக்கம் பண்ணாக்கா 3000 ரூபா கிடைக்கும். ஒரு நாளைக்கு 2 3 அப்படி இருந்தால் அதில் மட்டும் வரும்படி அவளுக்கு இருக்கும். அந்த மாதிரி அவன் அந்த வேலையை செஞ்சு பண்ணிட்டுருக்கான். அப்போது ஒரு கை குழந்தைய வச்சுட்டு ஒரு அப்பாவும் அம்மாவும் ஃபோன் பண்ணால், இந்த மாதிரி என்னோடய குழந்தை இறந்து போயிட்டு மருத்துவமனையிலேருந்து வரச்சு, 1 வயசு கூட ஆகலை. அந்த அம்மா ரொம்ப அழுதுன்றிருந்தா. இவன் ஓடி வந்து அந்த குழந்தைய என்ன பண்ணணுமோ, அவர்கிட்ட காசு இல்லைன்னு அழுதுனால அவனே இந்த போர்வை எல்லாம் குழந்தைக்கு வாங்கி போட்டுக்கிட்டு அந்த பண்ணணுமோ எழுதி சடங்கு என்ன பண்ணணுமோ பண்ணி பதக்குழியெல்லாம் தோண்டி குழந்தைய போட்டான். அந்தம்மா திரும்பி நின்றுண்டா. கஷ்டப்படாதம்மா, என்ன பண்ணுறது? அந்தம்மா தன் மார்பில் அந்த பாலை பீச்சி, என் குழந்தையினுடைய பதக்குழியில் கொட்டு அப்படின்னு சொன்னான். ஒரு டம்ளர் பாலையும் வாங்கி அந்த குழந்தைய புதைச்சி இடத்துல கொட்டினான். கொட்டி இறுதியாக பார்த்துக்கோ அந்த குழந்தைய மூஞ்சியை பார்த்து அப்புறம் மூடிட்டா. அப்போ அவன் 2 பேரும் அங்கேயே நின்றுட்டுருந்தார். என்ன அப்படின்னு கேட்டான் அவன். இல்லைப்பா, ஒரு பணத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு 3000 ரூபா நீ கேட்பியே, எங்கக்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை. 6 மாதமாக அந்த குழந்தை பழைக்கணுதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இருக்கிற நகை எல்லாத்தையும் விட்டு சுட்டு எல்லாம் பண்ணிட்டோம். குழந்தையும் இல்லை, எங்கக்கிட்டேயும் காசு இல்லை. இனிமேல் தான் வேலை தேடி தான் நாங்கள் அங்கே வைத்த ஜீவனுக்கு பழைக்கணும் அப்படின்னு சொல்லி அழும் பொழுது அந்த இளைஞன் என்ன சொன்னான்னா, நீங்கள் எனக்கு காசு தர வேண்டாம், நான் உங்களுக்கு காசு தரேன், இந்தாங்க 10,000 ரூபாய் வச்சுக்கோங்க, ஒரு பொட்டி கடை ஆரம்பிச்சு நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னான்னா அந்த இளைஞன். அவன் செஞ்சுட்டு இருந்தது ஒரு பணத்தை அடக்கம் பண்ணுற வேலையாக இருந்தாலும் அவனோட மனசு கடவுளோட மனசு இல்லையா?